பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. உண்மையாலுமே நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். பெரிய காரியம் என்றாலே அது நம்முடைய அறிவுக்கோ நம்முடைய மூளைக்கோ எட்டாத அளவுக்கு அதை செய்கிறவராய் இருக்கிறார். யாருக்கு செய்கிறார்? அதை நமக்கு செய்கிறார். அதை செய்யும்போது நமக்கு அதை காண்பிக்கிறார். காண்பிக்கும் முன்பு அவர் நம்மை என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை முதலாவது காண்பிப்பார். இனி இருக்க வேண்டிய நிலைமை என்ன என்பதையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராயிருக்கிறார். சரி, எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார்? யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறது. அதே யோபு 37:5 வாசிப்பீர்கள் என்றால், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறது. நம்முடைய அறிவுக்கோ நம்முடைய மூளைக்கோ நம்முடைய ஞானத்திற்கோ ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எட்டவே எட்டாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை செய்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு அந்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அது உங்களால நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அதை செய்கிறார். ஏன் நம்ம ஆண்டவருடைய காரியம் கிரகிக்க கூடாது? தேவன் படைத்த படைப்பு இன்று வரை இயங்கி வருகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக யோபு 37:11 நீர்த்துளிகளை அந்தரங்கத்திலே தொங்க வைத்தாரு என்று வாசிக்கிறோம். இது நம்முடைய கண்களுக்கு நம்முடைய அறிவுக்கு கிரகிக்க முடியாத ஒரு காரியம். இது எப்படி செய்கிறார் என்று நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அதே போலதான் நமக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போது நம்மளால கிரிக்கவே முடியாது. ஆண்டவர் செய்யும் எல்லா காரியத்திலையும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவருடைய காரியங்களை கிரகிக்க முடியவில்லை என்றால், ஆண்டவர் எந்த காரியத்தை செய்யும் போதும் அதை பெரிதானதிலிருந்து எடுக்காமல் சிறியவைகளிலிருந்து எடுத்து பெரிய காரியங்களை செய்கிறார். எடுத்துக்காட்டாக தாவீதின் கையிலே ஒரு சின்ன கூழாங்கல் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய கோலியாத்தை அவன் முறியடித்ததை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அதே போல ஒரு பையனுடைய கையில 2 மீனும் 5 அப்பமும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் போஷித்தது 5000 பேருக்கு போஷித்தார். இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது நம்மளால கிரகிக்க முடியாத அளவுக்கு செய்கிறார். அருமையானவர்களே, நாம் யோசிப்போம், நான் சின்னவன், எனக்கு திறமை இல்லை, நான் தகுதி இல்லாதவன், எனக்கு கர்த்தர் செய்வாரா, எனக்கு நடக்குமா? நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை மாத்திரம் உங்களோடு கூட இருக்கும் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இந்த பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய கிருபையை வைத்து மாத்திரமே நமக்கு செய்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்கள் அதை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.